ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங் இது. மார்னிங் ஒரு 10:30 போலவே வாட்டர் ப்யூரிஃபையர் மாட்டுறதுக்காக ஆள் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஹஸ்பண்டும் சைடில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் அந்த அண்ணனோட வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஒரு 11 o'clock போலவே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்னோடய கிச்சன் ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் சிக்கனும் ஆட்டுக்காலும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் சமைக்க சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நெய்யும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போதே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது ஒரு 5 minutes சிக்கன் மசாலாலாம் ஊறட்டும். அந்த மசாலா எல்லாமே ஊறினதுக்கப்புறம் அரிசி போட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லெமனையும் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நெய் விட்டு அரிசி குழையாமல் நல்லா கொஞ்சம் உதிரியாக தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். அப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு சரி தானாக ரிலீஸ் ஆனால் போதும். பிரியாணி சூப்பராக இருக்கும். கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் போய் காய வச்சுட்டு இன்றைக்கி இப்படி டே போச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.